மதுரையில் 8 மணி நேரத்தில் 26 மாணவர்கள் இணைந்து தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சோழன் உலக சாதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். மதுரையில் கலாம் பாரம்பரிய கலைக்கழகம் சார்பில் கொரோனா தொற்றுநோய் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சிலம்பம் மற்றும் இதர பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர்கள் இக்கட்டான சூழ்நிலையை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 8 மணி நேரத்தில் 26 மாணவர்கள் ஓய்வின்றி தொடர்ந்து சிலம்பம் சுற்றும் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை கலாம் பாரம்பரிய கலைக்கழக நிறுவனர் முனைவர் சுந்தர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வுக்கு பின்பு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் நிமலன் நீலமேகம் பேட்டி அளித்ததை தற்போது பார்க்கலாம். தொற்றுநோய் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சிலம்பம் ஆசிரியர்களின் நிலையை அரசுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் 8 மணி நேரம் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல், அணி மாற்றங்கள் இல்லாமல், ஓய்வுகள் இல்லாமல் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி மதுரை கலாம் ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் அகாடமியைச் சேர்ந்த 26 மாணவர்கள் இன்று சிலம்பம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 8 மணி நேரம் தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது இன்று மாலை 4:30 மணியளவில் நிறைவடையும். இந்த உலக சாதனை முயற்சியை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரிக்கிறது. 5 வயது முதல் 18, 20 வயது கொண்டவர்கள் இதில் பங்கு கொள்கிறாங்க. எந்த விதமான உணவும் கிடையாது. பழச்சாறு கொடுப்பாங்க, இடையில ஜூஸ் கொடுப்பாங்க. அதை அப்படியே சிலம்பம் சுற்றிய மாதிரி அதை குடிச்சுக்குவாங்க. ஏன்னா அதுதான் அந்த உலக சாதனையுடைய சிறப்பு அம்சமே அதுதான். எல்லாத்துக்கும் மேல